நம்ம ரகுவரன் சார்னு வரும்போது அவங்க ஒய்ஃப் ரோஹிணி மேம். இவங்க 2 பேருக்குமான காதல் எப்படி அமைஞ்சிருந்தது? அண்ட் அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி சார் இருந்தது? ரகுவரன் சார் மேலே யாருக்கு தான் காதல் வராது? எந்த பொண்ணுக்கும் ரகுவரன் சாரை பார்த்தா காதல் வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வில்லனை வந்து லவ் பண்ணுவாங்க அப்படின்னா அது அது வில்லன் கிடையாது, ஒரு ஹீரோ. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி ரகுவரன் நிறைய படங்கள் 1, 2 படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு. ஒரு காதல் மலர்ந்துருச்சு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரோகிணி காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ரகுவரன் இருப்பார்ல, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரோகிணியை கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்து, அதை சமைக்கிறியா, இதை சமைக்கிறியா, சிக்கன் சரியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, அதெல்லாம் கேட்டு அவர் கூட இருந்து வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி காய் வெட்டித்தரேன், வெங்காயம் வெட்டித்தரேன், எல்லாம் பண்ணுவாராம். பக்கத்தில் இருந்து ஜாலியாக விளையாடுவாராம். ரோகிணி சந்தோஷமாக இருக்குமா. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூடியாகவே இருப்பார். அப்படியே உட்காந்துருப்பான். சார் என்ன காஃபி சாப்பிட்றீங்களா ரகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஃபியா கொண்டா அப்படின்னு வரான். என்ன ரஃபு டிஃபன் ரெடி, நான் வரேன் அப்படின்னு வரான். இது மேலே பேச மாட்டான். இன்னும் வேற ஒரு மாதம் அப்படிலாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக கோவப்படுவாராம், கத்துவாராம். வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ என்ன சமைச்சு வச்சிருக்க, இது என்ன சாம்பார் அது அப்படி இப்படின்னு கண்ணாப்பண்ணான்னு கத்துவாராம். இதை மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டராக அவர் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து ரோகிணிக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், ஆனால் அவர் வேற மாதிரி நடந்துக்கிறாரு. ஒரு நாள் கொஞ்சுறாரு, ஒரு நாள் திட்டுறாரு, ஒரு நாள் அழுகிறாரு, ஒரு நாள் கத்துறாரு, ஒரு நாள் மூடியா இருக்காரு. இவர் என்ன இப்படி இருக்காரு, இவர் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி பயந்து அப்புறம் ரகுவரன் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்பயும் இருக்காங்க ரகுவரன் அம்மா. ஃபோன் பண்ணி அத்தை இந்த மாதிரி வந்து ரொம்ப எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப என்னால் முடியல உண்மையிலுமே, ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப நரக வேதனையாக இருக்குது. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னே தெரில. ஒரு நேரத்தில் கொஞ்சிறாரு, ஒரு நேரத்தில் இப்போ கத்துறாரு. இப்போ பயங்கரமாக கத்தி சண்டை போட்டு போகிறார். பயங்கர மூட விட்டு எனக்கு அழுதுகிட்டே உட்காந்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இது பதட்டப்படாத. இப்போ என்ன படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டுருக்காரு. இல்லை இந்த ஒரு கேரக்டர் ஏதோ ஒரு படத்தை சொல்லி இந்த கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து என்ன கேரக்டர், பயங்கரமாக ஒரு மாதிரி ரஃப்பான கேரக்டர், கோவம் படுற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருந்தார். அதாம்மா வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்து என்ன கேரக்டர் நடிக்கிறானோ அப்படி தான் அவன் பிஹேவ் பண்ணுவான். அவன் ஜாலியாக ஒரு கேரக்டர் நடித்தானா ஜாலியாக பேசுவான். ஜாலியாக பேசுனானா ஆமாம்மா வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடியாக இருக்கான்னா மூடியாக ஒரு கேரக்டர் நடிக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கோவமாக கத்துறான்னா ஸோ கேரக்டராக மாறிட்டான்னு அர்த்தம். அப்போ தான் ரோஹிணிக்கே புரிஞ்சிருக்கு. காதலித்து திருமணம் பண்ணாங்க, ஆனால் கூட அவரோட அதர் சைடு வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்காமல் இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து ரோஹிணிக்கே வந்து புரிஞ்சிருக்கு இவர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னு. நல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ரிஷிவரன் ஒரு பையன், அவர் அதுக்கு இன்னைக்கு ரகுவரன் பையன் அநேகமாக காலேஜெல்லாம் முடிச்சு பெரிய பையனாக இருப்பார். 23, 24 வயசில் இருப்பார்.